ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பாஸ்மதி ரைஸில் ப்ரான் பிரியாணி பண்ண போகிறோம். நான் லாஸ்ட் டைம் செஞ்சிருந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி நல்லா ரிவ்யூ போயிருந்துச்சு. அதனால் அது நான் ஜீரக சம்பாவில் செஞ்சுருந்தேன். இது பாஸ்மதி ரைஸில் செய்ய போகிறேன். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, கல்பாசி, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, இதில் 4 ஸ்பூனு மிளகாத்தூள், தக்காளி 220 கிராம் எடுத்துருக்கேன். ஏன்னா ப்ரானுக்கு மசாலா கொஞ்சம் அதிகம் தேவைப்படும், அதனால் நான் 220 கிராம் எடுத்துருக்கேன். பச்சை மிளகா ஒரு 6 கீரி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 225 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி ஒரு கை பொடியாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸு அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன். ப்ரான் நல்லா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இதெல்லாம் சமைக்கிறத பார்க்கலாம். வாங்க பிரியாணி பண்ண இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். 100 ml எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் இப்போ சூடாகிடுச்சு. நம்ம பிரியாணிக்கான மசாலா ஐட்டம்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலாலாம் நம்ம போட்ட மசாலா ஆகிடுச்சு, வணங்கிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் அளவுக்கு வர அளவுக்கு நல்லா வணங்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும். உங்களுக்கு வெங்காயம் நல்லா வணங்கலைன்னா பிரியாணி நல்லா டேஸ்ட் வராது. நல்லா இப்போ வெங்காயம் நல்லா இப்போ வணங்கிடுச்சு. இப்போ நான் 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். 3 ஸ்பூனு மிளகாத்தூள், தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் போன வீடியோவில் எல்லாத்தையுமே அரைச்சி ஆட் பண்ணேன். இந்த வீடியோவில் நான் எல்லாத்தையுமே வணக்கி தான் பிரியாணி ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இப்போது நல்லா வணக்கிட்டோம். இப்போது நான் தயிர் எடுத்து வச்சுருக்க தயிர் ஆட் பண்ணுறேன். இது 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண மசாலாலாம் நல்லா வணங்கிடுச்சு. வணங்கி பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் புதினா கொத்தமல்லியை ஆட் பண்ணுறேன். புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம மசாலாலாம் இன்னும் நல்லா வணங்கிடுச்சு. நல்லா எண்ணெய் திரண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரானில் நல்லா மசாலா இறங்குற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு கிளறாதீங்க, ப்ரான் உடஞ்சி வந்துடும். ப்ரான் வேகிறதுக்கு 5 மினிட்ஸ் தான் டைமு. பாருங்கள், ப்ரான் நல்லா வெந்துருச்சு. நல்லா ப்ரான் வெந்து வந்துச்சுன்னா இந்த மாதிரி சுருண்டு வரும். இதுதான் ப்ரான் வெந்ததுக்கான பதம். இப்போ நான் இதில் 800 ml தண்ணி ஊற்றிக்க போகிறேன். நான் ஆல்ரெடி அளந்து 800 ml தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிட்டோம். இப்போ நான் இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வந்தோடனையும் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அதில் பாருங்கள், மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். நல்லா இப்போ கொதி வந்திருக்கு.
இப்போ நல்லா தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப போட்டு கிளறக்கூடாது, ஏன்னா ப்ரான் வந்து உடஞ்சி வந்துடும். அரிசியும் வந்து உங்களுக்கு நீளமாக அப்படியே வரணும் பாஸ்மதி ரைஸும் காட்டி. அதனால் லைட்டாக கிளறி எடுத்து விடணும். இப்போ அரிசியை நான் நல்லா கிளறி விட்டுருக்கேன். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 15 நிமிஷம் நல்லா இது வேகணும். இதுக்கப்புறம் இன்னொரு அடுப்பில் நான் தோசைக்கல் வச்சுருக்கேன். இது தம் போடுறதுக்காக இந்த தோசைக்கல் எடுத்து நான் வச்சுருக்கேன். இப்போது நம்ம வெந்துட்டுருக்க பிரியாணியில் லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம மேலே கொத்தமல்லி இலை போட்டு தூவி விட்டுட்டு ஃபாயில் பேப்பர் போட்டு மூடிடலாம். ஃபாயில் பேப்பர் போட்டு இப்போ மூடிட்டேன். இப்போது நாங்கள் தம்மில் வச்சுருந்த தோசைக்கல் மேலே இதை எடுத்து மூடி எடுத்து வச்சுருக்கேன் நான். இது ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நம்ம தம் போட்டு வைக்கணும். பிரியாணி இப்போ ஒரு பக்கம் தம்மில் போட்டு விட்டுருக்கேன். இப்போ நான் அடுப்பில் சிக்கன் 65 பொரிக்க போகிறேன். இது நான் ஆல்ரெடி வேறு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். இப்போ நான் சிக்கன் 65 இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இதோட முழு ரெசிபியும் நான் வேறு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். நான் இதோட லிங்க் தரேன், நீங்கள் அந்த வீடியோவும் போய் பார்த்துக்கோங்க. இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், தம்மில் நான் 15 நிமிஷம் வச்சுருந்தேன். இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி நல்லா உடையாமல் குலையாமல் நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. நம்ம தண்ணி ஊற்றி 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் 15 நிமிஷம் தம்மில் போட்டு எடுக்கணும். அப்படியே மெதுவாக கிளறி எடுக்கணும், இல்லைன்னா அரிசியெல்லாம் உடஞ்சிரும். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.